Hi dear subscribers, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து subscribers நீங்கள் செஞ்ச எல்லாரோடைய கிராஃப்ட்டும் பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தீங்க. எல்லாரோட கிராஃப்ட்டுமே பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவில் வந்து நான் ஹாய் சொல்ல சொன்ன குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து ஹாய் சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா 2-3 நாளாக வந்து ஹாய் சொல்லவே இல்லை. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நிஃபாஸ் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. ஹாய் நிஃபாஸ். அண்ட் கனிகா, ஹாய் கனிகா. திலகவதி அண்ட் நயன்தாரா, திவ்யா, லட்சுமி 8th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க. அண்ட் மது, பிரியா 6th ஸ்டாண்டர்ட். அண்ட் வந்து விஸ்வதிகா, அவங்க வந்து விஸ்வதிகா ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. ஹாய். அண்ட் நிவேதா, அஸ்வினி அண்ட் தஸ்லீமா அவங்க ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. அண்ட் பிரவீனா 9th ஸ்டாண்டர்ட். அண்ட் ஐசு, ரதிஷா, ஆகாஷ் அண்ட் வந்து நக்ஷத்ரா 4th ஸ்டாண்டர்ட். சாதனா 4th ஸ்டாண்டர்ட். அண்ட் மௌசியா, ஹர்ஷினி 6th ஸ்டாண்டர்ட். வெங்கி அண்ட் யோகி, சிவகார்த்திகா அண்ட் வந்து மோஷிதா, இவங்க எல்லோரும் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்குமே நான் ஹாய் சொல்கிறேன். அண்ட் வந்து சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் இந்த தடவை வந்து எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிராஃப்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாரோட கிராஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்ல டெக்கரேட்டிவாக பண்ணியிருந்தீங்க. இந்த தடவை பண்ணியிருந்தது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. யாரோட கிராஃப்டாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் வந்து நான் கரெக்டான மெயில் ஐடி கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு வந்து கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஸோ ஓகே, பிரவீனா 9th ஸ்டாண்டர்ட். அண்ட் ஸ்ரிஜா 8th ஸ்டாண்டர்ட். சஞ்சய், பிரதன்னா அண்ட் அபி, அருண், ஜெயவர்த்தினி, நஃபா 5th ஸ்டாண்டர்ட். அண்ட் வந்து ஆடிலா 4th ஸ்டாண்டர்ட். தனுஸ்ரீ, கார்த்திகா 4th ஸ்டாண்டர்ட். மதுனிசா, சபரிஷ், சந்திரா 6th ஸ்டாண்டர்ட். அண்ட் வந்து அஸ்வினி அண்ட் அனுசியா 7th ஸ்டாண்டர்ட். ஹசீனா 7th ஸ்டாண்டர்ட். அண்ட் சுஜிதா 6th ஸ்டாண்டர்ட். கே தேவஸ்மிதா, இவங்க எல்லோரும் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. யாராச்சும் நேம் நான் விட்டுருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது 2 டேஸ்க்கு முன்னாடி, ஆமாம் 2 டேஸ்க்கு முன்னாடிலேருந்து இப்போ வரையும் யாரெல்லாம் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்களோ அவங்களோட நேம் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் ஹாய் சொல்லியிருக்கேன். 2 டேஸ்க்கு முன்னாடி வரையும் சொன்னவங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோவில் ஹாய் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி யார் பேராச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் தான் உங்களுக்கு ஹாய் சொல்லுவேன். ஓகேவா? சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட பேரும் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பேரில் யாராச்சும் நான் விட்டுருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? கண்டிப்பாக நான் போடுறேன். நாளைக்கே வேணால் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு இல்லைனா நாளைக்குள்ளே கண்டிப்பாக போடுறேன். எனக்கு அந்த ஐடியா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது ரொம்ப சிம்பிள் தான். அதனால தான் இது ஒரு வீடியோவாக போடணுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நிறைய பேர் வந்து ரெக்யூஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கிராஃப்ட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்னுமே ரொம்ப யூனிக்காக செம்மையாக பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே மெயில் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்கன்னா, அக்கா என்னோடய கிராஃப்ட் எப்படி இருக்குது, என்னோடய கிராஃப்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலி உங்களோட எல்லா கிராஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக பண்ணுவீங்க. ட்ராயிங்குமே அப்படி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் வந்து கிராஃப்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மெயில் பண்ணுங்கள். அண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ ஒரு செப்டம்பர் 21 அப்போ வந்து நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேருடைய கிராஃப்ட் வந்து அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போது கொஞ்ச நாளாகவே ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோ போடலை. அதனால் கொஞ்சம் நிறைய பேரோட ஃபோட்டோஸ் நான் சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பேரோட இது தான் வரும். அவ்வளோ பேர் தான் அனுப்பிச்சிருக்கீங்க. பட் எல்லாருடைய கிராஃப்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்மா. அந்த பேப்பர் கிராஃப்டாக இருக்கட்டும், அண்ட் வந்து நியூஸ் பேப்பரில் செய்கிற கிராஃப்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள், நிறைய கிராஃப்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இன்னொன்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனிமேல் ஹாய் சொல்ல சொன்ன குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹாய் சொல்லிவிடுவேன். அண்ட் வந்து சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோ போடலைன்னா அக்கா சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோ போடுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் வந்து போட்டுவிடுவேன். சில டைம் கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்திருக்கும். அதனால தான் நான் வந்து போடாமல் இருந்திருப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் போட்டுடுறேன். ஓகேவா? அண்ட் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா உங்களுடைய கிராஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, அண்ட் வந்து உங்களோட வாய்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய பேர் டெய்லியுமே கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டுக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சீரியஸ்லி சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்யூ. 10K வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்றத பற்றிலாம் வீடியோ போடுங்கக்கானும் கேட்டிருக்கீங்க கமெண்ட்டில். சரின்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. 10K நம்ம ரீச் பண்ணிட்டோன்னே என்னை பற்றி சொல்கிறேன். என்னை பற்றினா அதான் எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் வந்து உங்களோட கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதனால தான் சொன்னேன். ஓகே. இப்போ உங்களோட கிராஃப்ட் கொஞ்சம் பார்த்துடலாமா? ஓகே. நிறைய பேர் வந்து பேப்பரில் கிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க, பேப்பரில் கலர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்டையுமே சொல்லுவீங்க, இப்போ நான் ஒரு கிராஃப்ட் பண்ணிவிட்டு போட்டுட்டேன்னா இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் கலர் பண்ணால் நல்லாயிருக்கும்க்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஐடியா கொடுப்பீங்க. அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எனக்கு கொடுப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட கிராஃப்ட்லேயுமே நீங்கள் நிறைய பேப்பர் கிராஃப்ட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக கலர்லாம் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே நான் பார்ப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து கிராஃப்ட்டு வந்து நிறைய பண்ணுங்கள். அண்ட் வந்து எனக்குமே நிறைய ஐடியாஸ் கொடுங்க. ஓகேவா? உங்களோட ஐடியாஸில் எனக்கு கண்டிப்பாக அதில் நிறைய கிராஃப்ட் ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. அண்ட் வந்து நாளைக்கு என்ன கிராஃப்ட் போடலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் நாளைக்கு ஒரு வீடியோ. அதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் ஐடியா இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணுவீங்க, ஆளுக்கு ஒரு ஐடியா, இல்லைன்னு சொல்லலை. ஷேர் பண்ணிவிட்டு என்னால் எது முடியுதோ அது நான் போடுறேன். நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஓகேவா? ஓகே. அப்புறம் நான் சொன்ன கிராஃப்ட் போடலைன்னா நீங்கள் கோச்சிக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஐடியா வந்து நான் எடுத்துக்கிறேன். அந்த திங்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் வாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் கார்ட்போர்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது போடலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் வந்து அந்த கார்ட்போர்டில் வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி செஞ்சுட்டு அதில் பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிசைனாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ், ஹோம்மேடு ஸ்டிக்கி நோட்ஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டனால அதுவுமே நம்ம போட்டுடலாம். அது போட்டது போக டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. அதையுமே நான் வந்து பார்க்கணும். அதையுமே பார்த்துட்டு தான் டெய்லியும் ஒரு வீடியோ வந்து போடுறேன். டெய்லியுமே கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும், ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆன்லைன் கிளாஸும் பார்த்துக்கிட்டு நான் வந்து வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். அதனால வந்து கொஞ்சம் வீடியோ வரத்துக்கு டிலே ஆகும். கொஞ்சம் சாயந்தரம் ஆகும். சில டைம் வந்து நைட் கூட ஆயிருக்கு. நிறைய பேர் ஏன்க்கா டிலே ஆகுதுன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு இதான் ரீசன். அதுவுமே நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கனால கொஞ்சம் பிஸியாக இருந்துருவேன் சில டைமில். அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அதனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் வீடியோஸ் வந்துடும். ஓகேவா? அதை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். ஓகே. உங்களோட கிராஃப்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னுமே கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து ஃப்ளவர் மாடல் தான் அதிகமாக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஃப்ளவரும் சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் பண்ணுங்கள், நிறைய ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து ரொம்ப டேலண்டட் நீங்கள் எல்லாருமே. அண்ட் தனித்தனியாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே. அண்ட் வந்து ஜேகே கிராஃப்ட் தமிழ் சேனல் அக்காவையும் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த அக்கா சேனல் பற்றி. அவங்களோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, அந்த நம்ம ஒரு ஏர்ட்ரைக்லேயே செஞ்சுருந்தோம்ல மைதா யூஸ் பண்ணி, அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆணுச்சு. ஒரு 2-3 பேர்கிட்ட வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா எனக்கு வந்து அந்த ஏர்ட்ரைக்லே சரியாக வரலன்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி அது எனக்கு ரொம்ப வந்து ஒர்க் அவுட் ஆணுச்சு. நீங்கள் வந்து சால்ட்டு தானே யூஸ் பண்ணீங்க. சால்ட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எறும்பு வரத்துக்கு சான்ஸே இல்லை. அண்ட் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே எனக்கு வரல. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதை வச்சு நிறைய கிராஃப்ட் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அது சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் நான் இப்போ ரிப்ளை பண்ணேன். அவ்வளோதான். நம்மளோட கிராஃப்ட் சப்ஸ்கிரைபரோட எல்லா கிராஃப்ட்டுமே பார்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுடைய கிராஃப்ட் ஃபோட்டோஸும் வந்து என்னோடய வீடியோவில் வரணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கிராஃப்ட் ஃபோட்டோஸும் நம்ம போட்டுடலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.